ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தவ்ஹீத் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்களை நேர்காணலுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். பெரும்பாலும் அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய அல்லாதவர்களுக்கு பெரும்பாலான ஹோட்டல்ஸ் இருக்காது. அப்போ அவர்களுக்கு சாப்பாடுங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கும். அரபு நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 40 நாட்கள்ல இவங்க நோன்பு இருப்பாங்க, அவங்க நோன்பு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குமே விடுதிகள், உணவு, ஹோட்டல் எல்லாமே இல்லாத ஒரு சூழல் வரும் அப்படிங்கிற சொல்றாங்களே. உண்மையிலே அரபு நாட்டில் அப்படி ஒரு நிலை இருக்கா? அரபு நாட்டில் அப்படி சட்டம் இல்லை. முஸ்லீமா இருந்தா நீ ஏன் சாப்பிட்றன்னு கேட்பாங்களே தவிர ஹோட்டலை மூடணும், திறக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டம் கிடையாது. ஆனா முஸ்லீம்கள் எல்லாரும் முஸ்லீமா இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு ஹோட்டல் வைக்கிறவன் வியாபாரம் நடந்தால் தான் திறப்பான். ஒரு 500 பேர் உள்ள ஊர்ல 480 பேர் முஸ்லீமா இருந்தான்னு வைங்க, அவன் ஹோட்டலுக்கு வரலன்னா ஹோட்டல் வியாபாரம் நடக்காது. அந்த வியாபாரம் நடக்காதுங்கிற வகையில் என்ன செய்யறாங்கன்னா, நிறைய பேர் சாயந்தரத்துக்கு மேலே ஹோட்டலை ஓப்பன் பண்ணுவாங்க. காலையில் கிடைக்காம போகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டால் அவன் வியாபாரி தானே, ஹோட்டல் நடத்துகிறவன் ஒரு வியாபாரியாக இருக்கிறான். வியாபாரிக்கு அந்த சமைத்த பொருள்கள் விற்பனையானா தான் அவனுக்கு லாபமாக இருக்கும், இல்லைன்னா நஷ்டப்பட்டு போயிடுவான். அதன் காரணமாக என்ன செய்வாங்கன்னா, உணவு விடுதிகள் பெரும்பாலும் பகலில் இயங்காது. ஏன்னா எல்லாம் முஸ்லீமாக இருக்கிறாங்க. இங்கேருந்து போனவர்கள் எடுத்தால் ஒரு 5% கூட வரமாட்டாங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா. இந்த 5% மக்களுக்காக வேண்டி அவன் திறந்து வச்சான்னு சொன்னால் அதுக்கு மட்டும் திறந்து லாபகரமாக நடத்த முடியாது, தயாரிக்க முடியாது ஹோட்டல் வியாபாரிங்கிற முறையில். அதனால செய்வாங்க. அப்போ முஸ்லீம் அல்லாதவர்கள் இது அவங்க இதை விளங்கி என்ன செய்யணும்னா முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிடலாம். உணவுங்கிறது இப்போ நவீன காலத்தில் எல்லா லேபர்கள் வரைக்கும் அவங்களுக்கு ஏசி வசதி, ஃப்ரிட்ஜ் வசதிலாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு நாளைக்கு மத்தியானம் சாப்பாடு கிடைக்காதுன்னு சொன்னால் காலையில் வாங்கி அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு கூட என்ன செய்யலாம், சாப்பிட்டு கொள்ள முடியும். அவங்க சமைத்து கொண்டு கூட சாப்பிட்டு கொள்ள முடியும். கிடைக்காமையெல்லாம் சிரமப்பட மாட்டாங்க அந்த நாட்டில். ஏன்னா பொருளாதார வசதி உள்ள நாடாக இருக்கிறதுனால லேபர்கள் வரைக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரிட்ஜ் வசதியோடு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு தங்குற இடத்துல ஒரு சின்ன ஒரு இடத்த வாடகைக்கு பிடிச்சாலும் கண்டிப்பாக அங்கே ஏசி ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடுகளே இருக்காது. அப்போ அந்த ஃப்ரிட்ஜின் மூலமாக அந்த உணவுகளை பாதுகாத்து கொள்ள முடியும் போது எப்போ கிடைக்குதோ அப்போ வாங்கி வைத்து கொண்டு மற்ற நேரத்தில் அவங்க சாப்பிட்டு கொள்ளலாம். கிடைக்கிறதுங்கிற அடிப்படையில் இது மார்க்கத்தில் ஒரு கட்டாயமாகலாம் ஆக்கப்படலை. இன்னும் சொல்ல போனால் இந்த பிரயாணிகள், நோயாளிகளுக்கு அந்த சலுகை இருக்குதுல்ல, அப்போ கடை திறந்தா தானே அவனுக்கு அதை பயன்படுத்த முடியும். வெளியூருக்கு போனால் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குன்னா அப்போ அந்த சாப்பாட்டு கூட இருந்தால் தான் முடியும். அதனால மார்க்க அடிப்படையில் மூடணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. ஆனால் வியாபாரிகள் அவங்க வியாபார பார்வையில் தான் பார்ப்பாங்க. எந்த வியாபாரியாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாத வியாபாரி அங்கே இருந்தாலும் அவர் மூடிடுவார். முஸ்லீம் வரமாட்டாங்க, அது வியாபாரம் நடக்காதுல்ல. அப்போ வியாபார பார்வையில் அது மூடப்படுதே தவிர இஸ்லாத்தில் அப்படி கட்டளை கிடையாது. அதான் நோன்பு நேரத்தில் கண்டிப்பாக கடைகள் அடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ பிரயாணியை வெளியூர்லேருந்து வருமா, அவனுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? இஸ்லாம் அனுமதிச்சிருக்குத, அவன் நோன்பு வைக்காமல் இருக்க அனுமதிச்சிருக்குன்னா அவனுக்கு சாப்பாடு கிடைக்கணும். அதனால சட்டப்படி பார்த்தீங்கன்னா திறக்கத்தான் வேணும், அவனுக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்குள்ள ஏற்பாடு இருக்கணும். ஆனால் வியாபாரம் பண்ணுறவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. எந்த மதத்தை சேர்ந்த வியாபாரியாக இருந்தாலும் சரி, நமக்கு அந்த வியாபாரத்தில் லாஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற பார்வை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதனால கடைகள்லாம் என்ன செஞ்சிருவாங்கன்னா பெரும்பாலும் அந்த உணவு கடைகளை, மற்ற கடைகள்லாம் மூட மாட்டாங்க, உணவு கடைகளை தான். ஏன்னா உணவு தான் வியாபாரம் கட்டி வீணா போயிடும். வேற வேற கடைகள்ல இருக்கும். அந்த மாதிரி கடைகள்ல போய் பிஸ்கட் இந்த மாதிரிலாம் ஒரு வாங்கி கொடுக்கலாம். அதாவது சமைத்து வைக்கக்கூடிய அந்த ஹோட்டல்ஸ் தான் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்குமே தவிர மற்றப்பட்ட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுகள், அது மாதிரியான சூப்பர் மார்க்கெட்டுகள்லாம் அங்கே இருக்கும். அதில் நீண்ட நாள் பயன்படுத்தக்கூடிய உணவுகள் இருக்கும், பிஸ்கட் மாதிரியான பொருள்கள்லாம் இருக்கும். அதை வாங்கி ஒரு பசிக்க அவங்க பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போவும் கூட இதை மட்டும்தான், ஹோட்டல் மட்டும்தான் மூடுவாங்க. இப்போ இன்னொரு அடிப்படையான கேள்வி, இப்போ இந்த நோம்புங்கிற விஷயம் இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்து தொடர்ந்து வருது. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் இருக்கிறாங்க, மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கம் இருக்குது, அபோவ் மிடில் கிளாஸ் பணக்காரங்க இருக்கிறாங்க. இந்த மதங்கள் சொல்கின்ற இந்த நடைமுறைகள், இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே நடுத்தர வர்க்கம் மற்றும் அபோவ் மிடில் கிளாஸ் அவங்க கடைபிடிப்பதற்கு ஏதுவான விஷயமா மட்டும்தானே பெரும்பாலும் இருக்குது. இப்போ நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, நோன்பு அப்படிங்கிற விஷயம் நீ ஒரு நாள் முழுக்க ஏழையின் பசியை உணரு அப்படிங்கும் போதே இந்த விஷயங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு லேண்ட்லார்டு, ஒரு பணக்காரர்கள், ஒரு நில உடைமையாளர்கள், இவர்களுக்காக சொல்லப்பட்ட விஷயமா இருக்குல்ல. நீங்க தினந்தோறும் கால் வைத்து கஞ்சி, அரை வைத்து கஞ்சி குடிக்கின்ற ஒரு ஏழையால நோன்பு இருக்க முடியுமா? நீங்க கேட்டா என்ன சொல்றீங்க? கட்டாயம் இல்லை,
அவங்களுக்கு விளக்கு கொடுக்குறாங்கங்கிறீங்க. அப்ப இந்த விஷயங்கள் அனைத்துமே எல்லா வர்க்கத்தினருக்கும் ஆனதாக இது இல்லையே. பணக்காரர்களுக்கும் நடுத்தர வர்க்கம் தான் இருக்க முடியும். தினைக்கும் 3 வேளை சாப்பிட்றவனை 2 வேளை சாப்பிடாத அப்படின்னு சொல்லலாம். தினைக்கும் 1 வேளை சாப்பிடுகின்ற ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி, ஒரு விவசாய கூலி, ஒரு சித்தாள் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த நோன்பு 2 தடவை சாப்பிடாம இரு, இந்த டயத்திலிருந்து இந்த டைம் பண்ணுங்கிறது, அந்த கான்செப்ட் வந்து சரியா பொருந்துதா, இல்ல இது பணம் இருப்பவர்களுக்கும் அபோவ் மிடில் கிளாஸ்களுக்கு மட்டும் கடைபிடிங்க சொல்லப்பட்டதா? அதாவது நோன்பு என்பது பசியை உணர்வதற்காகங்கிற ஒரு தப்பான புரிதல்ல தான் இந்த கேள்வி வருகிறது. ஏழையோட பசியை உணர்வதற்காக, ஏழையின் பசியை உணர்வதற்காக தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல சொல்லப்படவில்லை. அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகமும் சொல்லவில்லை. நோன்பு வைப்பதற்கு நீங்கள் பசிய உணர்றது வந்து உணராத மனுஷன் உலகத்துல கிடையாது. கோடீஸ்வரனா இருந்தாலும் பசி வந்து தானே சாப்பிட்றாம. அப்ப பசி விளங்காத ஒரு மனுஷனும் இருக்க மாட்டான். இதை விளங்குறதுக்குன்னு இப்படி ஒரு 30 நாள் பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நோன்பு என்பது எதற்கு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, இறைவனுடைய அச்சத்தை அதிகரித்துக் கொள்வதுதான் நோக்கம். அதுல அதாவது பசியை உணர்வது நோக்கம் கிடையாது. இப்ப என் முன்னாடி உணவு இருக்கிறது, அதை நினைச்சா நான் சாப்பிட இயலும், ஆனாலும் நான் இறைவனுக்கு பயந்து சாப்பிடாம இருக்கிறேன். அப்படி ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சி எடுப்பதன் மூலமாக அவங்க வந்து மற்ற காரியங்கள்ல இறைவனுக்கு பயந்து நல்லவர்களா வாழணும். அந்த ஒரு மனப்பயிற்சிக்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதுல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்ப நோன்பு காலங்கள்ல வந்து நம்ம ஒரு 12 மணி நேரம் நம்ம சாப்பிட மாட்டோம்னு வைங்களேன். நோன்பு அல்லாத காலங்கள்லையும் நம்ம 12 மணி நேரம் சாப்பிடுறது இல்லை இரவுல. சாப்பாட்டுல நோன்புனால வந்து பெரிய பாதிப்புலாம் வராது. மனசு கட்டுப்பாடு தான் அங்க இருக்கே தவிர, இப்ப ராத்திரில 8 மணிக்கு சாப்பிட்றோம், அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு தான் சாப்பிட்றோம். 12 மணி நேரம் நம்ம சாப்பிடாம தான் வாழ்க்கை போகுது. அப்ப சாப்பிடாமல் அரை நாள் சாப்பிடாமல் இருப்பது வந்து மனிதனுக்கு எந்த கேடுமே செய்யல. நோன்புல என்ன செய்யறோம்னு கேட்டா, இரவுல சாப்பிட்டு கொண்டு பகல்ல சாப்பிடாம இருக்கணும்னு அதே 12 மணி நேரம் தான். அந்த 12 மணி நேரம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லப்படுதே தவிர, இந்த 12 மணி நேரம் சாப்பிடாம இருப்பதுனால ஒரு கொடுமையோ கஷ்டமோ ஒன்றும் கிடையாது. எல்லா நாட்கள்ல உள்ள மாதிரி உள்ள ஒரு உணவு முறை தான் நோன்புலையும் நடக்கிறது. நோன்புலையும் அதே செலவாகும். அதே மாதிரி 3 வேளை சாப்பிடுவாங்க. எப்படி சாப்பிடுவாங்கன்னு கேட்டால், சூரியன் மறைந்ததுக்கு பிறகு அப்போ ஒருக்கா சாப்பிடுவாங்க, நைட்டு 10 மணிக்கு ஒருக்கா சாப்பிடுவாங்க, அப்புறம் சாயந்தரம் 4 மணிக்கு, காலையில் 4 மணிக்கு ஒன்று சாப்பிடுவாங்க. இதே மாதிரியான 3 வேளை உணவு நோன்புலையும் எடுத்துக்கொள்ள தான் செய்கிறார்கள். அது என்னன்னு கேட்டால், தூக்கத்திலே போகிறதுனால அந்த மனக்கட்டுப்பாடுகள் வராது. முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், பசிக்கு அந்த சாப்பாடு தேவைப்படும் போது நம்ம சாப்பிடாம இருக்கிறோம். எதுக்காக இருக்கிறோம்னா, இறைவன் எனக்கு வந்து அதை கட்டளையிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு பயிற்சி எடுப்பாங்கன்னு சொன்னால், இது வந்து அவருடைய மற்ற செயல்கள்லையும் எதிரொலிக்கும். அதுக்குத்தான் நோன்பு கடமையை தவிர அந்த பசியை உணரணும் என்பதற்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால், நபிகள் நாயகம் அவங்களுடைய காலத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்ட, அதாவது ஹிஜ்ரி 2வது ஆண்டு மதீனாவுக்கு வந்து 2வது ஆண்டில் தான் நோன்பு கடமையாக்கப்படுது. அந்த நேரத்தில் வந்து அனைவருமே வறுமை கோட்டுக்கையில் இருந்தாங்க. பெரிய பெரிய செல்வந்தர்களா இருந்த சமுதாயமா அவங்க இருக்கல. ஒரு நாளைக்கு 2 பேரிச்சம்பழம், 1 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு கொண்டு தண்ணீரை குடித்து கொண்டு வாழ்ற அளவுக்கு, ஏன்னா வெளியூர்ல இருந்து அகதிகள் அங்க வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லை. அதே மாதிரி அங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களும் இவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. தங்களுடைய உணவு உடைகள்லாம் பகிர்ந்து கொடுத்தாங்க உள்ளூர் மக்கள். அப்ப அந்த நிலையில இருக்கும் பொழுது அனைத்து மக்களும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஓரிருவரை தவிர அனைவருமே பரம ஏழையா இருந்தாங்க. இப்ப நம்ம ஏழைன்னு சொல்றோம்ல, இந்த ஏழையை விட 100 மடங்கு ஏழை மக்களா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு தான் நோன்பு கடமையாக்கப்படுது. செல்வந்தர் சமுதாயமா இருந்து அந்த நோன்பு கடமையாக்கப்படலை. அனைவருமே ஏழைகளா இருக்கும் பொழுதுதான் நீங்க நோன்பு வைங்க அப்படின்னு கடமையாக்கப்படுது. அப்ப வந்து அந்த பசியை உணர்ற விஷயம் இல்லைன்னு அதுல விளங்குறது. பசியை உணர்ந்த சமுதாயம் மட்டும்தான் இருந்தாங்க. அப்ப நோன்பு கடமையாக்கப்படும் பொழுது பசியிலே வாழ்ந்த மக்கள், பசியிலே உழன்ற மக்கள் தான் இருந்தாங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது அதுல வந்து இந்த பசியை உணர்வதற்கு இல்லை என்பது, நோன்புங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சிரமமானதுன்னு கிடையாது. மனசு கேட்குது கொடுக்கலங்கிற ஒரு மனக்கட்டுப்பாடு தான் அதில் வருமே தவிர, சாப்பாட்டுடைய அளவு வந்து நோன்புலையும் அதே அளவு சாப்பிட்ருவாங்க. சொல்ல போனால் கொஞ்சம் அதிகமாக தான் செலவாகும். எங்களுக்கெல்லாம் நோன்பு மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் இரவுல சாப்பிட்றதுனால வெரைட்டியாகவும் நிறைய சாப்பிடுவாங்க. பகலில் மற்ற நாளில் சாப்பிடுவதை விட கொஞ்சம் சுவையாகவும் கொஞ்சம் அதிகமாகவும் தான் நோன்பு காலங்களில் சாப்பாடு செலவு வரும். எல்லா வீடுகளுக்கும் அதிகமாக செலவாகும்.
அதனால நோன்பு என்பதுல வந்து பெரிய கஷ்டப்பட்டு தியாகம் பண்ற ஒரு விஷயமே என்னன்னு கேட்டா மனக்கட்டுப்பாடு. அதாவது முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது பசிக்கும் போது சாப்பிடாம இருக்கிறேன், மற்ற நாள்ல நான் தூங்கிறேன், எனக்கு தெரியறது இல்லை. ராத்திரி 8 மணிக்கு படுத்து காலைல 8 மணிக்குன்னா இடைப்பட்ட நேரங்கள்ல பசிச்சாலும் பசிக்காட்டாலும் எனக்கே தெரியாது, நான் தூக்கத்துல கழிச்சிடுறேன். ஆனா பகல்ல என்னன்னு கேட்டா முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பசி இருக்குது. அப்ப அந்த பசி இருக்கும்போது உன்னை கட்டுப்படுத்தி கொண்டால் இறைவன் எனக்கு தடுத்திருக்கிறான், நான் இதை தொடமாட்டேன் அப்படின்னு ஒரு பயிற்சி எடுத்தாங்கன்னு சொன்னா மற்ற எல்லாத்துலயும் ஒழுங்கா இருப்பாங்க. மோசடி செய்ய மாட்டேன், திருட மாட்டேன், கலப்படம் பண்ண மாட்டேன், யாரும் ஏமாற்ற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயிற்சி வரணுமாக இருந்தால் இறைவனுக்காக வேண்டி நான் எனக்கு ஆசைப்படும் போது கூட நான் அதை விட்டுருவேன் அப்படின்ற ஒரு அந்த பயிற்சிக்கு தான் நோன்பு, பசிக்காக கிடையாது. அது போக என்னன்னு கேட்டால் இப்போ இஸ்லாம் வழங்கக்கூடிய இந்த நோன்பு குறித்து அமெரிக்காவில் உள்ள ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. அவங்க எல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க. அப்போ இந்த நோன்பை பற்றி ஆய்வு செய்ய என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நோன்பு வந்து ரொம்ப அறிவியல் பூர்வமாக அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, வேறு வேறு சமுதாயங்களில் உள்ள உண்ணாவிரதத்தை போல எடுத்துக்கொள்ள முடியாது, அது அறிவியல் பூர்வமாக மனிதனுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் பெரிய ஒரு உளவியல் நிபுணரும் ஒரு மருத்துவ நிபுணரும் உண்டாக்குன ஒரு தத்துவம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த நோன்பு இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு மனிதன் சாப்பிடுகிறான், சாப்பிடும் பொழுது அவனுக்கு இந்த சாப்பிட்ட உடனே ஒரு 8 மணி நேரத்துக்கு அந்த சாப்பிட்ட பொருள்ல சாப்பிட்ட உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த குளுக்கோஸை வந்து கல்லீரல்ல வந்து சேமிச்சு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னா அனைத்து குளுக்கோஸும் செலவாகாது, அந்த கல்லீரல்ல சேமித்து வைக்கப்படும். அதுக்கு பிறகு ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் நம்ம சாப்பிடாம இருந்தாலும் சேமித்து வைக்கப்பட்ட அந்த குளுக்கோஸை எடுத்துக்கொள்ளும். 8 மணி நேரத்துக்கு பிறகுதான் மறுபடியும் தேவைப்படும். சாப்பிட்டான்னு சொன்னா 8 மணி நேரத்துக்கு முதல்ல அந்த சாப்பாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த குளுக்கோஸை வந்து உடம்பே என்ன செய்யும், அந்த கல்லீரல்ல சேமித்து வைத்துக் கொள்ளும். ஒரு நேரம் ஆக ஆக என்ன செய்யும்னா அந்த கல்லீரல்ல உள்ளது கம்ப்ளீட்டா 8 மணி நேரத்துல காலி ஆயிரும். அதுக்கு பிறகு என்ன ஒன்று கேட்டா மறுபடியும் பசிக்குமா, சாப்பிடாம இருந்தோம் என்று சொன்னால் உடம்புல உள்ள கொழுப்புகளை கரைக்க ஆரம்பிக்குமா. 8 மணி நேரத்துக்கு மேல இருந்துச்சுன்னா அந்த குளுக்கோஸ் காலி ஆயிடுச்சு. அப்ப வந்து எரிபொருள் வேணும் என்று சொன்னால் நமக்கு குளுக்கோஸ் இருக்கிற உடம்புல கொழுப்பு, அந்த கொழுப்புகளை கரைய ஆரம்பிக்கும். இந்த கொழுப்புகள்லாம் கரைய ஆரம்பிக்கிறதுக்கு வந்து அப்ப 8 மணி நேரத்துக்கு மேற்பட்ட உண்ணாவிரதமா இருக்கிறதுனால இது மற்ற விரதத்துக்கு வித்தியாசப்படுது. ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்தாங்கன்னா அது எந்த பாதிப்பும் செய்யாது, நன்மையும் செய்யாது. இவங்க 8 மணி நேரத்தை தாண்டி நோன்பு இருக்கிறதுனால 8 மணி வரைக்கும் அந்த குளுக்கோஸை எடுத்துக்கொள்கிறது. 8 மணிக்கு மேல உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் அதுகளெல்லாம் எரிச்சு எனர்ஜிக்கு பயன்படுத்திக்கிறது உடம்பு. அப்படிங்கிறதுனால அதை விட ஒரு 20 மணி நேரம் அப்படி போச்சுன்னு சொன்னா புரோட்டீன் எடுக்க ஆரம்பிச்சிடும். கொழுப்பு முடிஞ்ச பிறகு புரோட்டீன் எடுக்கிறது ரொம்ப ஆபத்தா போயிடும். அதிகமா உண்ணிட்டாம ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள வைத்திருப்பதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு கேட்டா 8 மணி நேரம் வந்து சாதாரணமா ஒரு மனிதன் தாங்கக்கூடிய நிலையில் இருக்கிறான். இந்த அடுத்த 4 மணி நேரம் வந்து அவன்கிட்ட வந்து கொழுப்புகள்ல உள்ள இதெல்லாம் கரைச்சி எரிச்சிருது. இப்படி ஒரு விரதம் வந்து ரொம்ப அற்புதமான முறையில் இருக்குது, எந்த ஒரு வகையிலும் நன்மையானதா இருக்குது, இதனால ஆயுள் அதிகரிக்கிறது என்றெல்லாம் விஞ்ஞானிகளும் சொல்றாங்க. கெட்டது ஒன்றும் கிடையாது. சயின்டிபிக் இது சயின்ஸை சொல்லி மார்க்க எங்களை கடமையாக்கல. ஆனா விஞ்ஞானிகள் எல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்துற மாதிரி இதை ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த மாதிரி விரதங்கள் இருக்கு, நல்லது, குறைந்த நேரத்தில் விரதம் இருக்காமையே 20 மணி நேரத்துக்கு மேலேயும் இருக்கக்கூடாது. விஞ்ஞானி 20 மணி நேரத்துக்கு மேல போனீங்கன்னா உங்கள்கிட்ட கொழுப்பும் போய் அப்புறம் புரோட்டீன் எடுக்க ஆரம்பிச்சிடும். புரோட்டீனை வந்து கரைச்சிருச்சுன்னா உடம்பு மெலிஞ்சு போய் பெரிய பாதிப்புகள் உண்டாயிரும். 20 மணி நேரத்துக்கு உள்ள விரதமாக இருக்க வேண்டும். அது 8 மணி நேரத்துக்கு மேல இருக்கணும். 8 மணிக்குள்ள பட்டினியா கிடந்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, நன்மையும் வராது. ஏன்னா அது ஏற்கனவே சேமித்த குளுக்கோஸ் வந்து அதை செலவழிச்சுக்கிறோம். அதனால உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காதுங்கிறாங்க. விரதம் இருக்கக்கூடியவர்கள் வந்து 8 மணிக்கு மேலையும் 20 மணி நேரத்துக்கு உள்ளேயுமாக அவங்க தினசரி விரதம் இருப்பார்களே ஆனால், வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் கூட இருப்பார்களே ஆனால் அது ரொம்ப ஆரோக்கியமானது என்று அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செஞ்சு அதை நிரூபித்த ஒரு விஷயமா இருக்கிறது. அதனால அது நோன்புங்கிறதுல வந்து எங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அது மன ரீதியான ஒரு விஷயம் தானே தவிர அந்த சாப்பாட்டையும் ராத்திரில நிறைய சாப்பிட்றாங்க, அது வேறு விஷயம் இருக்கு. அதாவது இந்த கேள்விக்கு வந்து நீங்க நான் கேட்டது ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின், ஒரு வர்க்க ரீதியான ஒரு கேள்வி, ஒரு கம்யூனிசத்தின். ஆமா, நான் ஒரு ஏழைகள் பக்கம் வந்து ஒரு கம்யூனிசத்தின். நான் கேட்டது அரசியல் கேள்வி. நீங்க ஆன்மீகத்தின் பால் விளக்கம் கொடுக்க வந்து அறிவியல் பூர்வமா அதுக்கு எடுத்துரைத்து விளக்கம் கொடுத்துருக்கிறீங்க. நான் மீண்டும் அகைன் ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்ப சோமாலியான்னு ஒரு நாடு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அது கூட முஸ்லீம் நாடு தான் நினைக்கிறேன்.
ஆமா, சரியான முஸ்லீம் தெரியல. நாடு. ஆப்பிரிக்காவில் இருக்கு. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைங்க எதுவும் பார்க்க ஒல்லியா இருந்தா சொல்லுவாங்க, இங்க பாரு எப்படி இருக்கான் பாரு, சரியா சாப்பிடாம சோமலியா நாட்டு குழந்தைங்க மாதிரி இருக்கிறான் பாரு அப்படின்னு ஒரு சொலவடை சொல்லுவாங்க. ஏனென்றால் அந்த குழந்தைகளை பார்த்தாலே நமக்கு அவ்வளவு பாவமா இருக்கும். ஒரு ரொட்டி ஒரு பால் இது கிடைக்காதா? ஐநா மனித உரிமைகள் ஒவ்வொரு முறையும் அந்த போட்டோலாம் எடுத்து போடுவாங்க. அந்த குழந்தைகளோட எலும்புகள்லாம் எண்ணிடலாம். ஒரு சின்ன கழுகு இல்லை, ஒரு பருந்து நினைச்சா கூட அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடும். அவ்வளவு லெஸ் வெயிட்டா இருக்கக்கூடியவங்க. அந்த சோமாலியா நாட்டு தாய்மார்கள் மார்பில் பாலே சுரக்கிறது கிடையாது. அவ்வளவு வறுமை, அவ்வளவு இதுல இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்லக்கூடிய குளுக்கோஸ் அதிகமா உற்பத்தி ஆகிறது தான் நல்லா 3 வேளை சாப்பாடு கிடைக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலியில அவனுக்கு சாப்பிட்டுருப்பான், உடம்பெல்லாம் கொழுப்பு நிறைய நிறைஞ்சிருக்கும். அவன் ஒரு 30 நாள் நோன்பு இருக்கும்போது அந்த கொழுப்பு கரைஞ்சு கரெக்டா 8 மணி நேரத்துல அவன் உடல் தூய்மையாகும், கழிவுகள் வெளியேறும், கசடு போகும், மனது கட்டுப்பாடு ஒரு நிலைக்கு வருது. இவன் அடிப்படையில சோத்துக்கே கஷ்டப்படுகின்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஏழை மக்கள் அன்றாடம் காட்சிகள். சராசரி கிராமத்துல சொல்லணும்னா பரதேசியா, நானே பரதேசி மாதிரி இருக்கேன்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அன்றாடம் காட்சிகள். அன்னைக்கு கூலி வேலைக்கு போலன்னா அன்னைக்கு பிள்ளைக்கு சாப்பாடு கிடையாது. அந்த மாதிரியான மக்கள். என்னை கேட்டா தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான மக்கள் ரொம்ப குறைவுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு ஓரளவு வளர்ச்சி அடைந்த மாநிலம், தமிழ்நாடு, கேரளாலாம். சோமாலியாவை உதாரணம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இஸ்லாம்ங்கிறது உலகம் முழுமைக்கான மார்க்கம் தானே. அப்ப சோமாலியால இருக்கக்கூடிய ஒரு ஏழை குடும்பம், அவங்க அந்த தாய்ப்பால் ஊறாத அந்த தாய்மார்கள், அந்த குழந்தைகள், இவங்களோட இருக்கிற ஒரு குடும்பமும் நீங்க சொல்லக்கூடிய 8 மணி நேரம் நோம்புங்கிற அந்த சயின்டிபிக் கான்செப்டும் ரிலிஜன் கான்செப்டும் ஒத்து வருமா? அதாவது சயின்டிபிக் கான்செப்ட்ங்கிறது இஸ்லாம் சொன்னது இல்லை, நான் சொன்னதுதான். இல்ல இந்த காரணத்தை இல்ல, அந்த காரணம் இதுக்கு நீங்க சொல்ல சோமாலியாவுக்கு பொருந்தாது. என்னடா அவன் சேமிச்சு வைக்கிற அளவுக்கு உணவு இல்லைங்கிறது கரெக்ட் தான். அதே நேரத்தில் இந்த ஆன்மீக பயிற்சிங்கிறது இருக்குல்ல, அது சோமாலியாவுக்கு தேவை. இன்னும் சொல்ல போனா ரொம்ப வறுமையில் இருக்கிறவன் தான் திருடுவான். அதாவது தவறான வழியில பொருளீட்ட பார்ப்பான். சாப்பாட்டுக்கு ஒன்றும் கிடைக்கலங்கும் போது எவன் சாப்பாட்டையெல்லாம் எடுத்துக்கிறலாங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அவனுக்கு வரும். அவனுக்கு தேவை என்னன்னு கேட்டா, ஒரு ஆன்மீக இறைவன் இருக்கிறான், நம்முடைய வறுமையின் காரணமாக நம்ம அடுத்தவனுடைய பொருளை எடுத்துடக்கூடாது, திருடிடக்கூடாது, கொள்ளையடிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு பயிற்சி அவனுக்கு தேவைதானே ஆன்மீக பயிற்சிங்கிறது. இன்னும் சொல்ல போனா அந்த பிறர் பொருளை அபகரிக்கிற விஷயத்துல வறுமையில உள்ளவங்க தான் அதிகமா அதை செய்யறாங்க. திருட்டு வசதி உள்ளவன் குறைவான அளவு தான் செய்யறான். மேலும் அதிகரிக்கிறதுக்காக என்ன செய்யறான், சில வேலைகளை செய்யறான். ஏழையா இருக்கிறவன் திருட்டு, பிக் பாக்கெட்டு, இந்த மாதிரி எல்லாம் போற ஆட்கள்லாம் யாருன்னு கேட்டா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு சமுதாயமா இருந்தாங்கன்னா எல்லாம் ஒரு வயிற்றுக்கு தானே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்ப இந்த சோமாலியா உள்ளவனுக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்டா, அவன் இறைவனுடைய அச்சம் நமக்கு வேணும். நம்முடைய பொருளை தானே சாப்பிடும். எவ்வளவு வறுமையில இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பிறர் பொருளை நம்ம எடுத்துடக்கூடாது, பிறருடைய பொருளை களவாண்டக்கூடாது, திருடிடக்கூடாது, கொள்ளையடிச்சிடக்கூடாது, வழிப்பறி செய்யக்கூடாதுங்கிற ஒரு பயிற்சி இருந்தா தான் அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு வறுமையிலையும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, இவ்வளவு வறுமையிலேயே இந்த வறுமைகள் வேற நாட்டில் இருந்தா என்ன ஏற்படுமோ அது அந்த நாட்டில் ஏற்படலை. சோமாலியாவில் அவங்க இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அவ்வளோ வறுமை இருந்தும் கூட அங்கே இந்த திருட்டுகள்லாம் ஜாஸ்தியாக கிடையாது. ஏன்னு கேட்டால் அவங்க இறைவனுக்கு பயப்படுறாங்க. அப்போ இறைவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு பயிற்சி எதில் கிடைக்குதுன்னு கேட்டால், நோன்பு, தொழுகை எல்லாத்துலேயும் கிடைக்குது. நோன்புல அதிகமாக கிடைக்கிறது. அப்போ நோன்புங்கிற அந்த ஆன்மீக பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அதான் இஸ்லாம் சொன்ன காரணம். அது அனைவருக்கும் தேவை. வசதி உள்ளவனுக்கும் தேவை, ஏழைக்கும் தேவை, பணக்காரனுக்கும் தேவை. ஆனால் இந்த குளுக்கோஸ் மேட்ரு விஞ்ஞான ரீதியாக சொல்கிறோம்ல, அது பெரும்பாலான மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது நம்மளா கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய ஒரு காரணம். இஸ்லாம் சொல்ற காரணம் என்னன்னு கேட்டால், ஆன்மீக பயிற்சி. ஆன்மீக பயிற்சி இவனுக்கு வேணாம் அவனுக்கு வேணும்னு பிரிக்க இயலாது. எல்லா வகையில உள்ள மனிதனும் தவறு செய்வான். அவன் எல்லாருக்குமே இறைவனை பற்றி அச்சம் இருக்கணும். இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற ஒரு நம்பிக்கை வந்தால் மாத்திரம்தான் அவன் தன் வாழ்க்கையில மற்ற விஷயங்கள்ல கரெக்டா நடப்பான். இந்த பயிற்சி கண்டிப்பாக நோன்புல இருக்கிறது. இது செல்வந்தர்களுக்கும் இந்த பயிற்சி அவசியமா இருக்கிறது. சோமாலியா மாதிரி மக்களுக்கு இன்னைக்கு பாலஸ்தீன்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சோமாலியாவுக்கு நிகரான தண்ணி மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கிறது. நோன்பு வைத்து கொண்டிருக்கிறார்கள். வீடெல்லாம் இடிச்சுட்டான். திறந்த வெளியில இருந்து கொண்டு அதுல தண்ணியை குடிச்சு நோன்பு வைத்து கொண்டு, தண்ணீரை குடித்து ஒரு ரொட்டி தான் அவங்களுக்கு கிடைக்கிறது. அதை குடித்து நோன்பு திறக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட மனம் தளரல. இதனால என்ன செய்யலன்னு கேட்டா, இவ்வளவு நிலையில வந்துட்டோமே என்று சொல்லி ஒருத்தன் சொத்தை ஒருத்தன் எடுக்கிறது, கொள்ளையடிக்கிறது, திருட்டு எதுவுமே நடக்க மாட்டேங்குது.
எதனாலன்னு கேட்டால் அவங்க அந்த ஆன்மீக ரீதியாக அந்த பயிற்சி அவங்க எடுத்திருக்கிறாங்க. அந்த எடுத்ததன் காரணமாக தான் இவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு மத்தியிலையும் மிக மகிழ்ச்சிகரமாக என்ன செய்கிறாங்கன்னா அந்த நோன்பை வந்து வைக்கிறாங்க. நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியை திறந்த வழியில் நீங்கள் பார்த்தா வீடியோலாம் போடுறீங்க. அந்த திறந்த வழியில் உட்காந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ரொட்டியை வைத்துக்கொண்டு தண்ணியை வைத்துக்கொண்டு நோன்பு திறக்கிற நேரம் வந்தோடனே சாப்பிட்றாங்க. அப்போ அவங்களுக்குலாம் தேவையில்லைன்னு சொல்லலாம். இந்த வறுமைங்கிற கான்செப்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஆன்மீக பயிற்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கும் தேவை. அவங்களுக்கு அந்த மன வலிமை கிடைக்கணும்ல, நம்மளை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது வந்து அவங்கள வந்து எல்லா துன்பத்தையும் சகித்து கொள்ள வைக்கிறது. துன்பத்தை அவங்களா வலிந்து அந்த வறுமையை பசியை தேர்ந்தெடுத்து கொள்ளும் பொழுது எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாவுடைய நாட்டம், இறைவனுடைய நாட்டம்னு சொல்லி இவ்வளவுக்கு 40,000 50,000 பேரை கொன்று குவித்த பிறகு, வீடு வாசல்லாம் தகர்த்து எரிந்த பிறகு கூட அவங்க இந்த மாதிரி உறுதியாக நிற்பதற்கு முக்கியமான காரணமே இந்த மாதிரியான ஆன்மீக பயிற்சிகள் தான். ஆன்மீகத்தில் கிடைச்ச அந்த டானிக்கை வைத்து தான் அவங்க அந்த நிற்கிறாங்க. அதனால சோமாலியா மக்களுக்கும் கூட அந்த ஆன்மீக பயிற்சி தேவைதான். தேவைன்னு சொல்றீங்க, ஆனா இது ஒரு சமத்துவமா இல்லையே. அதாவது புலி ஏப்பம் பசி ஏப்பம்னு சொல்லுவாங்களே, நல்லா சாப்பிட்டு வர்றவனுக்கும் வரக்கூடிய ஏப்பம் வரும், சாப்பிடாமலேயே இருக்கக்கூடிய அந்த ஒட்டிய வயிறுடைய ஏழைக்கும் ஏப்பம் வரும். இருவருக்கும் சமமான சமத்துவம், இருவரையும் சமமா ட்ரீட் பண்றதுங்கிறது ஒரு சமத்துவம் இல்லாத ஒரு தன்மை தானே. அவன் கஞ்சிக்கே வழி இல்லாம இருக்கிறான், இவன் பண்ண சொல்லப்போனா பணக்காரர்கள் பெரும்பாலும் பணக்காரர்களா இருப்பதுக்கு இவங்க ஏழையா இருப்பதுக்கும் தொடர்பா இருக்கு. இன்னைக்கு பேங்க்ல பணத்தை கொள்ளையடிக்கிறவன் பெரிய பெரிய கார்பரேட் பணக்காரன், அவனும் பணக்காரன், அவனும் இருக்கிறான், இவனும் நோன்பு இருக்கிறான். இவனுக்கு வர வேண்டிய வரி பணம் எல்லாத்தையும் தான் அந்த கார்பரேட்டுகள் இது பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒருத்தனும் நோன்பு வைக்கிறான், இவனும் நோன்பு வைக்கிறாங்கிறது ஓகே. ரெண்டு பேருமே இறைவனை இது பண்றாங்க, பட் லைஃப் ஸ்டைல் ரெண்டு பேருக்கும் ஒன்னா இல்லையே. அது ஒன்றா இல்லைங்கிறது நோன்புக்கு மட்டும் உண்டது இல்லை, 12 மாசத்துக்கு தான் இருக்கு. நோன்புனால உண்டது இல்லை. சமத்துவமின்மை நீங்க சொல்றீங்களே, அது நோன்பின் காரணமாக ரம்ஜான்ல மட்டும் வரலையே, அதுக்கு முந்தின மாதங்கள்ல அந்த சமத்துவமின்மையத்தான் இருக்கும். பொருளாதார ஏற்றத்தாலும் அந்த முறையற்ற அந்த சோமாலியா பகுதியில தான் அதிகமான தங்கம் கிடைக்குது. தங்கச் சுரங்கமெல்லாம் ஆப்பிரிக்காவில் தான் இருக்கிறது. அவ்வளோ வளம் இருந்தும் கூட நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆட்சியாளர்களுடைய அயோக்கியத்தனத்தின் காரணமாக அந்த மக்கள் வறுமையில வாடிக்கொண்டிருக்கிறார்கள் வைங்களேன். வாடிக்கொண்டு இருந்தாலும் இந்த ஏற்றத்தாழ்வா இருக்கிறதுங்கிறது வந்து 11 மாசத்துலையும் இருக்கும். இந்த நோன்புக்கு மட்டும் உள்ளதா இருந்தா தான் நோன்பை நம்ம இதை காரணத்துல சேர்க்கணும். அதுக்கு முந்தின மாசம் அப்படித்தானே இருந்தாங்க. அவன் சாப்பிட்டது இவன் சாப்பிடலையே. அதுக்கு முந்தின மாசங்கள்லையும் அவன் 3 வேளை சாப்பிட்ட மாதிரி இவனுக்கு 3 வேளை சாப்பிட முடியலையே. வசதி உள்ளவன் வந்து அவன் ஒரு உயர்ந்த லக்ஸரியான வாழ்க்கையை தான் வாழ்வான், வசதி இல்லாதவன் சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்வான். அப்போ இந்த நோன்பு காரணமாக நம்ம இதை வந்து பிரித்து சொல்ல முடியாது. பொதுவாக இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு, அப்படித்தான் இறைவன் உலகத்தை படைச்சிருக்கிறான். சிலர் மேலே சிலர் கீழே தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் ஓவரா கீழே இருக்கிறாங்க. இந்த சோமாலியா மக்கள் வந்து ரொம்ப அதிகப்படியாக கீழ்நிலையில் இருக்கிறாங்க. கீழ்நிலையில் இருந்தாலும் நோன்பு என்பதோ இஸ்லாம் என்பதோ அவங்களுக்கு இல்லாமல் இருந்தால் கூட இப்படித்தானே இருப்பாங்க. இந்த நிலைமை வந்து இஸ்லாம் ஒரு கடமையினால் அவங்களுக்கு வந்தது இல்லை, அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையினால வந்திருக்கே தவிர இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதனால் இந்த நிலை வந்துச்சா? அவங்க அனைவரும் முஸ்லீமா இல்லாமல் இருந்தாங்கன்றாலும் இந்த நிலை நீடிக்கத்தானே செய்யும். முஸ்லீமா இருந்தாலும் இதான் நிலைமை. ஒருத்தர் நாங்கள் முஸ்லீம் இல்லைன்னு அறிவிச்சிட்டா கூட அவங்களுக்கு இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கத்தானே செய்யும். அப்போ இஸ்லாத்தோடு இதை தொடர்புபடுத்த முடியாது. இஸ்லாம் இது காரணம் இல்லை. அந்த பொருளாதாரன்னு அவங்க ஆட்சியாளர்கள் அந்த மாதிரி ஆட்சியாளர்கள் எதிர்த்து போராட மாட்டேங்கிறாங்க, கண்டவனையும் கொண்டு ஆட்சியில் வச்சிடுறாங்க. நிர்வாக சீரமைப்பினால சில விஷயங்கள் வந்தால் அதனுடைய பாதிப்புக்கு அதிகமான பேர் உள்ளாவாங்க. அதனால தான் சோமாலியா வந்து ரொம்ப வறுமையில் இருக்குது. அப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சவுதி அரேபியாவிலேருந்து கொடுக்கக்கூடிய அதிகமான இந்த ஜக்காத்து பொருள்கள் வந்து சோமாலியாவுக்கு தான் அனுப்புகிறாங்க. சவுதி அரேபியாவில் பெரிய பெரிய தனவந்தர்களுடைய ஜக்காத்தை எல்லாம் திரட்டி 2% கொடுக்கணும்ல ஜக்காத்து, அதை திரட்டி அதிகமான ஜக்காத்துகள் எங்கே அனுப்புகிறாங்கன்னு கேட்டால் சோமாலியா நாட்டுக்கு தான் அனுப்புகிறாங்க. இப்போ இந்த பழைய காலத்து இந்த போட்டாக்கள் வரும்போது எலும்புந்தோல் மாதிரி உள்ளது, அது இப்போ மாறி இருக்கு. அது ரொம்ப பழைய காலத்து நிலைமை. இப்போ உங்களுக்கு ஒரு தன்னிறைவான ஒரு நிலைமையை நோக்கி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டிருக்கிறது. ஐநாவில் கவனம் செலுத்தின பிறகு முஸ்லீம் நாடுகள்லாம் அதில் கூடுதலாக அக்கறை செலுத்தும் பிறகு மாறி இருக்கிறது. அது தனியாக இருந்தாலும் அதை அந்த ஏற்றத்தாழ்வுக்கு இஸ்லாத்தை கடைபிடிப்பது காரணம் இல்லை. எந்த ஒரு சமுதாயம் அங்கே இருந்தாலும் இதுதான் நிலைமை. ஆட்சி முறையில் நிர்வாகம் சரியாக நடத்தலைன்னு சொன்னால் இந்த விளைவு வரத்தான் செய்யும். அதனால நோன்பு வந்து 2 வரையும் பாரபட்சம் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. நோன்பு அல்லாத காலங்களில் எப்படி பாரபட்சம் இருந்துச்சோ அதுதான் நோன்புலையும் இருக்குது. இந்த நோன்பு பணக்காரர் ஏழை
வேறுபாடு, இது உணவின் அருமையை உணர்ந்தா, பசியின் தேவையை உணர்ந்தா, ஏழைகளின் பசியை உணர்ந்தா போன்ற பல்வேறு கேள்விகள் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பசியின் தேவையை உணர்ந்து தான் நோன்பே இருக்கிறாங்க, ஏழைகளின் தேவையை பணக்காரன் உணரணுங்கிறக்காண்டி தான் இருக்கிறாங்கங்கிற அப்படி ஒரு கருத்து தான் எனக்கு தெரிஞ்சு இருந்தது. உங்களுக்கு எல்லாம் தெளிவு நிறைய இருந்திருக்கும். இப்போ என்னை போன்றவர்களுக்கு நிறைய முஸ்லீம்களே எனக்கு அப்படிதான் சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்த ஒரு மாசம் ஏழையோடைய இதை நாங்க உணரணும், அந்த சாப்பாட்டோட அருமை எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைக்குது பாருங்க. இப்படிலாம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படிதான் முஸ்லீம்களே எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. நோன்புங்கிறது சொல்லப்படல. அப்படி இஸ்லாத்து நீங்க தான் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. கிடையாது, இது மனக்கட்டுப்பாடு, வயிற்று கட்டுப்பாடோ சோத்துக்கான அருமையோ ஏழையினுடைய இதை உணர கிடையாது. அது பொதுவாதான், ஏழை பணக்காரன் 2 பேருக்குமே இது ஆன்மீக கடமை தானே ஒழிய ஒன்னும் ஒருத்தன் பசியை ஒருத்தன் உணரணும். ஏன்னா அப்படி இருந்தா நான் கேட்ட கேள்வி லாஜிக்கா இதாயிரும். ஆமா, ஏழை ஆல்ரெடி அவன் பசியில தானே இருக்கிறான், அவன் எதுக்கு பசியை உணரணும்? அது உண்மையா இருக்கும் பட்சத்துல பணக்காரன் மட்டும் தானே இருக்கணும், பணக்காரனும் மிடில் கிளாஸ் மட்டும் தானே இருக்கணும். அவனே கஞ்சிக்கு வழி இல்லாத மக்கள், விளிம்பு நிலை மக்கள் இருக்கா, அவனை போய் நீ பசியை உணருப்பா ஒரு மாசம்னா லாஜிக்கே அடிபட்டு போயிடும். நான் எதுக்கே உணரணும்னா, எனக்கு சாப்பாடு புரியா, நான் பசியில தான் இருக்கேன்னு கேட்டுருவான். சோ அந்த விளக்கத்தை நீங்க அந்த தர்க்கத்தோட நியாயப்படுத்திருக்கீங்க. அப்படி அல்ல, பசித்தவரும் நோன்பு இருக்கலாம், இது ஏழைக்கு பணக்காரருக்கு வித்தியாசம் இல்லை என்பதையும் நிறைய வழக்கம் போல் உங்களுடைய ஓமானங்களை எடுத்து வைத்து உலக வரலாற்றோடு இதை தொடர்புபடுத்தி எடுத்து வச்சிருக்கீங்க. உங்களுடைய ஆழ்ந்த ஆழமான வாதங்களுக்கு நம்ம ஜீவா டுடே பார்வையாளருக்கு எடுத்துரைத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.